ஸோ அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ருத்ரமூர்த்தி. காசி தமிழ் சங்கமத்தினுடைய நிறைவு விழாவில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன், ரொம்பவே பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஜிஸ்டரிங் அண்ட் யூ ஆர் வெரி ஈகர் டு பார்ட்டிசிபேட். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட மாதிரி சென்னையில் இருந்தும் கோயம்புத்தூரில் இருந்தும் ஒரு ஸ்பெஷல் அன்ரிசர்வ்டு ட்ரெயின் வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது ஒரு நைட் முன்னாடி கிளம்ப போகுதுங்க. சில பேர் கேட்கலாம், என்னங்க அன்ரிசர்வ்ட் ட்ரெயின் விட்டுறீங்க, அன்ரிசர்வ்ட்லாம் நிறைய பேர் எல்லோரும் ஏறிடுவாங்களே, அப்புறம் நாங்கள் எப்படி ஏறுறது, ஆர்கனைசர்ஸ்க்கு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் ரிசர்வ்டு ட்ரெயின் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ரிசர்வ்டு ட்ரெயினுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போகும். ஜென்ரல் பப்ளிக் ஆல்சோ கேன் ஆக்சுவலி புக் திஸ் ட்ரெயின். அப்படி ஒருவேளை புக் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளால் புக் பண்ண முடியாமல் போகும் பட்சத்தில் எதற்காக இந்த ரயில் விடப்பட்டமோ அந்த ரயில் விடப்பட்ட நோக்கம் வந்து வீணாக போயிடும். உங்களால் ஒரு சில பேரால் புக் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த சீட் வேறு யாருக்கா போயிடுச்சு அப்படின்னா அதற்கான நோக்கம் வந்து சரி இல்லாமல் போயிடுன்றதுக்காக தான் வந்து அன்ரிசர்வ்டாக கொடுத்துட்டோம். ஸோ தட் நீங்கள் வந்து தாம்பரத்தில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வர வரைக்கும் உங்களுக்கு டைம் ஸ்கெடியூல்லாம் வந்து ஐ திங்க் வில் பி சென்டிங் இட் ஓவர் வாட்ஸ்அப். நீங்கள் அந்த டைம் ஸ்கெடியூல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே விருப்பப்படுற இடத்துல நீங்கள் ஏறி நீங்கள் அங்கேருந்து நீங்கள் இந்த ஒட்டுமொத்த ட்ரெயினுமே வந்து காசி தமிழ் சங்கமத்தில் ட்ராவல் பண்ண யாத்ரீஸ்னால் நிறைஞ்சு வழியக்கூடிய அளவுக்கு இருந்து நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா தட்ஸ் மோர் வேல்யூ. அண்ட் இந்த வீடியோ நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் காசி தமிழ் சங்கமத்தினுடைய நிறைவு விழாவில் நான் எப்படி பங்கேற்கணும், நான் என்ன பண்ணணும், எப்படி ஐடி கார்ட்ஸ் வாங்கணும், எனக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க போகிறீங்க, ஒருவேளை நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுனா எங்கே யூஸ் பண்ணலாம், ஒருவேளை என்னோடய லக்கேஜஸ் எங்கே வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு ஒரு விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இடம் முக்கியமான இடம். நம்பர் 1 பேஸ் கேம்ப், நம்பர் 2 ஈவெண்ட் வென்யூ. பேஸ் கேம்ப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இங்கே வந்து ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு ஐடி கார்டு வாங்கிறது, சாப்பிட்றது அண்டு இளைப்பாடுறது, ஒப்பனை அறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகிறது பேஸ் கேம்ப். இது எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒருவேளை கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு ஒருவேளை நீங்கள் வந்து ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு ஈவெண்ட் வென்யூ. ஸோ நீங்கள் காலையிலையோ இல்லை அதுக்கு முன்னாடினாலோ வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா பேஸ் கேம்ப். பேஸ் கேம்பில் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒருவேளை கோயில் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு திரும்பவும் ப்ரோக்ராம் போக வேண்டிய இடம் ஈவெண்ட் வென்யூ. ஈவெண்ட் வென்யூக்கு நான் திரும்பவும் இப்போ தடவை சொல்கிறேன், அடுத்தது வீடியோவில் நான் திரும்பவும் சொல்லுவேன். ஈவெண்ட் வென்யூக்கு லாஸ்ட் என்ட்ரி டைம் 1:30 PM ஒன்லி. மேக்ஸிமம் த கேட்ஸ் வில் பி க்ளோஸ்ட் பை 1:45. அவ்வளோதாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சீக்கிரம் வந்து ஈவெண்ட் வென்யூவில் ரிப்போர்ட் பண்ணிடணும். 1:45க்கு மேலே ஈவெண்ட் வென்யூவில் அனுமதிக்கப்பட மாட்டாது. சரி, இந்த வீடியோவில் போவோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த கோஸ்வாமி மட் நம்பர் 2. இந்த கோஸ்வாமி மட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஸ் கேம்ப் வச்சுருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனும் இங்கே தான், சாப்பாடும் இங்கே தான், ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் இங்கே தான், லக்கேஜ் கவுண்டரும் இங்கே தான், டெக்னிக்கலி எல்லாமே இங்கே தான். ஸோ இந்த கோஸ்வாமி மட்டில் உள்ள என்ட்ரி ஆகும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ஸ் இருக்க போதுங்க. சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கோஸ்வாமி மட் நீங்கள் உள்ளே இருந்து அப்போ அமைக்காமீங்க. அங்கே கோஸ்வாமி மட் வந்து அங்கே இருக்குது, என்ட்ரி எங்கே இருக்குது, அந்த என்ட்ரியிலேருந்து நீங்கள் இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு குறுந்தகவல் வரும். அந்த குறுந்தகவலில் ஒரு QR கோட் இருக்கும். நீங்கள் அந்த QR கோடை காமிக்கணும். QR கோடை காமிக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒரு 4-5 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நகல், அதாவது ஜெராக்ஸ் காப்பி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் நீங்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சுருப்பீங்க.
அந்த ஜெராக்ஸ் காப்பி எத்தனை பேர் நீங்கள் எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சீல் அடித்து கொடுப்பாங்க. சீல் அடித்து கொடுத்ததும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை இங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு 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 ஐடி கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஐடி கார்ட்லேயும் ஒரு கியூஆர் கோடு, ஒரு சின்ன கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடு தான் உங்களுக்கு எல்லா இடத்துக்குமான என்ட்ரி. ஸோ அந்த ஐடி கார்டை பத்திரமா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஐடி கார்டு வாங்கி மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து அடுத்தது நான் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இங்கே என்னென்னலாம் பண்ணலான்றத நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ இந்த மேடை தான் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய லக்கேஜ் கவுண்டராக இருக்க போகுது. நீங்கள் ஊர்லேருந்து வருவீங்க, உங்களுக்கு லக்கேஜ் கவுண்டர் வந்து உங்களுடைய லக்கேஜ் வைக்கணும். நான் ப்ரோக்ராம் போயிட்டு வர வரைக்கும் இங்கே லக்கேஜ் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய லக்கேஜஸை இங்கே வைக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் முன்னாடி சொல்லிடுறேன். இந்த லக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். லக்கேஜ் ஹேண்ட்லிங் ரொம்ப மினிமலாக இருக்கட்டும், ரொம்ப நிறைய லக்கேஜஸ் வேண்டாம். ஏன்னா நீங்கள் இருக்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு நாள் தான். அதனால் லக்கேஜ் நிறைய எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஸோ லக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து இது ஒரு பெரிய ஹால். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த சைடில் ரெட்டு, இந்த சைடில் ரெண்டு. ஸோ நடுவில் ஒரு தடுப்பு ஒன்று போட்டுருவோம். இந்த இடத்துல மேல், இந்த இடத்துல ஃபீமேல். அவங்க வந்து சப்போஸ் வந்து இல்லை தங்கணும், கொஞ்சம் தூங்கணும், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், களைப்பாறணும், இல்லை ட்ரெஸ்ஸு மாற்றணும். இதுதான் வந்து ஃபுட் ஏரியாவுடைய பிரதான ஹால், மெயின் ஹாலு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ள இதில் ஒரு 2 கவுண்டர் அண்ட் அதை தாண்டி இங்கே ஒரு 2 கவுண்டர் இருக்க போகிறது. அண்ட் தென் பாத்ரூமுக்கும் இங்கே அதுக்கடுத்து ஃபுட் ஏரியாவுக்கும் ஒரு தடுப்பும் வந்து பெரிய தடுப்பு இருக்க போகுது. ஸோ தட் அங்கே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி. அண்ட் அதை தாண்டி நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு 50 டெம்பரரி டாய்லெட்ஸும் வந்துடும். ஸோ டாய்லெட்ஸுக்கு குறை இருக்காது. அண்ட் அதை தாண்டி நம்மக்கிட்ட இங்கே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இங்கே ஒரு 10 டாய்லெட்ஸு, குளிக்கிற ரூம் எல்லாமே இங்கே வந்து இருந்துருங்க. இந்த ஒட்டுமொத்த ஏரியாவை நல்லா கிளியர் பண்ணி க்ளீனாக நீட்டாக வச்சுருவாங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே வந்து ஒரு 10 டாய்லெட்ஸு, அப்புறம் வந்து குளிக்கிற ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் கோஸ்வாமி மட் 2ல் மட்டும் கிட்டத்தட்ட 80 டாய்லெட் அண்டு நிறைய குளிக்கிற ரூம்ஸ் இருக்க போதுங்க. அண்டு இதெல்லாம் தாண்டி ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், இல்லை இது லேடிஸு ஜென்ஸு நிறைய பேர் வர இடம் அப்படி இப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஸோ கோஸ்வாமி மட் 2லேருந்து அங்கேருந்து சுமார் ஒரு 100-120 மீட்டர் தொலைவில் எங்களுக்கு இன்னொரு இடமும் இருக்குது. அந்த இடத்த வந்து இப்போ நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் எக்ஸ்க்ளூசிவ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஒரு 8-10 பாத்ரூம், அப்புறம் ஒரு 4-5 குளிக்கிற ரூம்ஸ் இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா பால் மாறாமல் ஒரு 120 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு 120 மீட்டர் வந்து நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் உணவு அருந்துறதோ இல்லை உங்கள் லக்கேஜஸ் ஏதோ வைக்கிறதோ நீங்கள் வந்து அங்கே வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து ஈவென்ட் நடக்க போகிற வென்யூ. இந்த வென்யூ எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த இதுதான் என்ட்ரிங்க. இதுதான் மெயின் ரோடு. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஈவெண்ட் வென்யூ. இது வந்து ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது விஐபி என்ட்ரி. பொதுமக்களுக்கான என்ட்ரி எங்கே இருந்துன்னா இங்கே ஒரு ரோடு போகுது இல்லையா, இந்த ரோட்டில் இருந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா கிட்டத்தட்ட 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக 5-6 என்ட்ரி இருக்குங்க. நீங்கள் எந்த என்ட்ரியில் போனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களினுடைய என்ட்ரிக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு சரியாக 1:30 மணி அளவில் கண்டிப்பாக வந்துடணும். 1:45க்கு அப்படியெல்லாம் கதவுகள் மூடப்படும். இந்த நிகழ்ச்சியோடைய முக்கிய ப்ரோக்ராம் கரெக்டாக 3:20க்கெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1:30 மணிக்கு சீட் ஆகிருந்தீங்க அப்படின்னா 1:45லேருந்து 3:15 வரைக்கும் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருக்கும். அண்ட் தென் இன்னும் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் ப்ரீலோடடாக வந்து சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குங்க. சரியா 3:20க்கு ஆரம்பித்து 4:20க்கெலாம் இந்த ப்ரோக்ராம்
நிறைவுக்கு வந்துருங்க. ஸோ நான் மீண்டும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி தேடலுக்கு நீங்கள் எங்கிருந்தாலும் சரியாக மணி 12 மணிக்கெல்லாம் வந்து கோஸ்வாமி மட்டுக்கு வந்து உணவு அருந்திட்டு திரும்பவும் இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டிய டைம் 1:30. சரிங்க. என்ன சார் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பதக்கம்லாம் கொடுப்பீங்க, அதுக்கு அடுத்து வந்து நமக்கு இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், வர எல்லாருக்கும் ஒரு மெடல் ஒன்று கொடுப்போம், ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்போம். வர எல்லாருக்கும் கிடையாது, நிகழ்ச்சியில் அஃபிஷியலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு மட்டும். அவங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த நிகழ்ச்சி பந்தலில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பின்னாடி தெரியக்கூடிய இங்கே ஒரு இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 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 கவுண்டர் ஒன்று போட்டுருவோம். அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஐடி கார்டு இருக்கு இல்லையா, QR கோட், அந்த QR கோடை காமிச்சிங்க அப்படின்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு பதக்கமும் வந்து கையில் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து க்யூவில் நின்று, நாங்கள் கிட்டத்தட்ட 20 கவுண்டர் போட போகிறோம். ஸோ ஒரு ஃபுல்லாகவே முடிகிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம், இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆகலாம். ஸோ நீங்கள் அழகாக க்யூவில் நின்று அது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் அதை அடுத்து டிஸ்பர்ஸ் ஆகி நீங்கள் போகலாம். அடுத்தது இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க, சரி நிகழ்ச்சி நடக்குது, இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல எனக்கு வந்து தண்ணி இருக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இருக்குமா, அடுத்தது பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியினுடைய பந்தலினுடைய முடிவு இருக்கு இல்லையா, அந்த தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 டாய்லெட்ஸ், ஒரு மொபைல் டாய்லெட்ஸ் வைக்கிறோம். அண்ட் அதை தாண்டி நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு பேலையும் கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டர், நீங்கள் பேனா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 10-15 பே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேலையுமே வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இருக்க போதுங்க. சாரி, அந்த வாட்டர் பபிள் டாப் கேன்ஸ் இருக்க போதுங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஒரு 360 டிகிரி ஆங்கிளில் வந்து என்ன பண்ணணும், எப்படி வரணும், ஈவெண்ட் வென்யூ எங்கே, எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 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 ஐடியா கிடச்சிருக்குங்க, ஒரு கிறிஸ்பான ஒரு ஐடியா. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு காலையில் 5 மணிக்கெலாம் தரிசனம் ஆரம்பிச்சிருங்க இந்த ஊர் கோயிலில். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் ஐடி கார்ட்ஸ் வாங்கிட்டு கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு நீங்கள் வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவெண்ட் வென்யூ போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய வேலைகளும் முடியும், உங்களுடைய தரிசனமும் முடியும். அண்ட் தென் ஈவெண்ட் வென்யூக்கும் வந்துட்டு ப்ரோக்ராமை நல்லபடியாக பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு யூ கேன் ரிட்டன் பேக் ஹோமுங்க. ஸோ அனைவரையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் கண்டிப்பாக வரணும். காசி தமிழ் சங்கமத்திலேருந்து உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி.